Taste the Daily. தமிழ்நாட்டு மக்களை இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு 15 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதென்று பெருமை பேசிய ஸ்டாலின் அவர்களே, இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதே பகுதியில் நடைபெற்ற சில கொலை சம்பவங்களை பட்டியலிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், கடந்த 2022ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே முதியவரை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்து 27 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கொடூர ஆயுதங்களால் வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்டு 15 சவர நகை மற்றும் 60,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும், கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வயதான தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும், கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பாட்டி மற்றும் பேரன் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் மேற்கோள் காட்டியுள்ளார். இதுபோன்ற தொடர் கொலை கொள்ளை சம்பவங்களை தனிப்பட்ட 1-2 விஷயங்கள் என்பதற்கு இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டு மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இந்த கொலை கொள்ளையில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனியேனும் மாய உலகிலிருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் தன் முதற் பணியை முறையாக செய்ய வேண்டுமென விடியா திமுக அரசின் முதல்வரை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.